போதும், மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போதும், தூர்த்தன பிரவாகம் புரண்ட போதும், நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப, நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப, உருக்கமாய் வந்து உதவி செய்தார், உருக்கமாய் வந்து உதவி செய்தார். கர்த்தாவே என் பலனே, உம்மில் ஆழ்ந்து தோன்றிடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் ஆழ்ந்து தோன்றிடுவேன். எதுவரைக்கும் ஆண்டவர் தேவ ஜனத்தை விட்டு விலகி இருப்பார் என்றால், குற்றத்தை உணர்ந்து இரண்டாவது முகத்தை என்ன செய்யணும்? தேடணும். அல்லேலூயா. இங்கே தேடுதல் என்பது ஸ்தோத்திரம், கன்ஃபஸிங் அவர் சின், நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்தல், தேவனிடத்தில் ரிட்டர்னிங் டு காட், தேவனிடத்தில் திரும்புவதை அது காட்டுகிறது. அல்லேலூயா. அநேகர் தங்கள் குற்றத்தை உணர்வார்கள், ஜஸ்ட் நான் தப்பு செய்துட்டேன் என்று சொல்லி அப்படி உணர்வாங்க. ஆனால் தேவனிடத்தில் செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. யூதாசு என்ன செய்தான்? இயேசு கிறிஸ்துவுக்கு ஆக்கினை தீர்ப்பு கொடுத்த போது, ஐயோ குற்றமில்லாத இரத்தத்தை நான் என்ன செய்தேன்? காட்டி. யூதாசு 30 வெள்ளிக்காசை வாங்குவதற்கு காரணம் என்ன? நான் இயேசுவை காட்டி கொடுத்தாலும் இயேசு எப்படியாவது தன்னை விடுவித்துக் கொள்வார், அவருக்கு வல்லமை இருக்கு என்று எண்ணித்தான் ஒருவேளை காட்டி கொடுக்க 30 வெள்ளிக்காசை வாங்கியிருக்கலாம். இயேசுவுக்கு ஆக்கினை தீர்ப்பு கொடுக்க நேரிட்டதை பார்த்தபோது, குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேனே என்று தன் குற்றத்தை உணர்ந்தான். உணர்ந்த அவன் பேதுருவை போல கர்த்தரிடத்தில் வந்திருந்தால் அவனுக்கும் கர்த்தர் என்ன கொடுத்திருப்பாரு? அந்த கில்ட்டி கான்சியஸோடு கர்த்தரிடத்தில் வருவதற்கு பதிலாக அவன் தன்னைத்தானே என்ன செய்தான்? அவன் தன் குற்றத்தை உணர்ந்தான். ஆனா கிறிஸ்துவிடத்தில் என்ன செய்யல? He felt his offenses, but did not come unto the Lord, did not return to the Lord. தேவனிடத்தில் திரும்பவில்லை, தேவனிடத்தில் அதை அறிக்கை செய்யவில்லை. அநேகர் தங்கள் குற்றத்தை உணருவார்கள், ஆனா கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து கர்த்தரிடத்தில் வரமாட்டார்கள். அவர்கள் குற்றத்தை உணர்ந்தா மட்டும் போதாது. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் காட். சவுலுடைய பழக்கம் என்ன? சவுல் ராஜாவை குறித்து பார்க்கும் இரக்கம் இல்லாமல் தேவனுடைய தயவை இழப்பதற்கு காரணம் என்ன? அவன் தாவீதை வேட்டையாட சென்றான். அநேக முறை அவன் தன் குற்றத்தை உணர்ந்தான். அவனே சொல்றான், நான் பாவம் செய்தேன். ஒரு வசனத்தை 1 சாமுவேலின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே he confessed that I have sinned. நான் I committed sin. நான் பாவத்தை செய்தேன், நீ நீதிமான், நான் மோசமானவன் என்று அறிக்கை செய்தாலும் அவன் தாவீதை தொடர்வதை விட்டு என்ன செய்யல? என்ன செய்யல? ஓயவில்லை. சாகிற முந்தின நாள் வரைக்கும் தாவீதை சூறையாட சுற்றி கொண்டே இருந்தான். ஆனா அவன் சொல்றான், நான் பாவம் செய்தேன். அந்த வசனத்தை கூட வாசிங்க, 1 சாமுவேல் 16:21. அப்பொழுது சவுல், நான் பாவம் செய்தேன், என் குமாரனாகிய தாவீதே, என் குமாரனாகிய தாவீதே, திரும்பி வா, திரும்பி வா, என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையாய் இருந்தபடியா, என் குமாரனே திரும்பி வா, நான் பாவம் செய்தேன், நீ நல்லவன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பார்வோன் ஸ்தோத்திர தன் குற்றத்தை உணர்ந்தான். ஆனா கர்த்தரிடத்திலோ அவன் திரும்பி வரவும் இல்லை, தன் குற்றத்தை அறிக்கை செய்யவும் இல்லை. நீங்கள் யாத்திரா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே இதே ஸ்டேட்மெண்ட் சொல்ல, இந்த முறையும் நான் தவறு செய்தேன், நீயும் உன் ஜனங்களும் நீதிமான்கள், நானும் என் ஜனங்களும் துன்மார்க்கர்கள், நான் இந்த முறையும் பாவம் செய்தேன் என்று யாத்திராகமம் 9:27 வாசிக்கிறோம். இந்த மனிதர்கள் எல்லாம் தங்கள் குற்றத்தை உணர்ந்தார்கள், ஆனால் அந்த குற்றத்தை அறிக்கை செய்து விட்டுவிடவும் இல்லை, குறிப்பாக கர்த்தரிடத்தில் வரவும் இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? குற்றத்தை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் உங்கள் நடுவில் என்ன செய்ய மாட்டேன்,
இருக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்வதை பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம், தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடும். இந்த வசனத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் நம்மை விட்டு விலகிவிட்டாலே we will become safeless. ஏற்கனவே இஸ்ரவேல் மக்கள் சம்பவத்தை எடுத்து சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாவீதோடு இருந்தார். அவனுக்கு விரோதமாய் வந்த எல்லா ஆபத்திலும் கர்த்தர் அவனை என்ன செய்தார்? காத்தார். கர்த்தர் அவனோடு இருக்கிற வரைக்கும் அவனை அழிக்க சாத்தானால் முடியவில்லை. சாத்தான் தாவீதை அழித்து போட எத்தனை உபாய தந்திரங்கள், எத்தனை மரண கண்ணிகள், எத்தனை போராட்டங்களை கொண்டு வந்தாலும் ஆண்டவர் தாவீதை அவர்கள் கையில், எதிராளியின் கையில் ஒருபோது என்ன செய்யல, ஒப்பு கொடுக்கவில்லை. ஆகையால் தான் அடிக்கடி தாவீது சொல்வார், கர்த்தர் என் கேடகமாயிருக்கிறார். அல்லேலூயா. மெய்யாகவே கர்த்தர் அவரோடு கூட இருந்தார், அவருக்கு கேடகமாயிருந்தார். குறிப்பாக ஸ்தோத்திரம், ஆண்டவர் நம்மோடு இல்லாத பட்சத்தில் நாம தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் என்ன செய்வாங்க? தேடுவார்கள் என்று சொல்லப்பட்டது. ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு பாதுகாப்பற்ற வாழ்க்கை. பிரைஸ் காட். அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், நாம கர்த்தரிடத்தில் வந்தால் ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? If you return unto me, I will return unto you. I will come unto you. யாக்கோபுல சொல்ல, நீங்கள் கர்த்தரிடத்தில் சேர்ந்தால் அவர் உங்களிடத்தில் சேருவார். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரத்திலே நீங்கள் கர்த்தரை தேடினால், அந்த ஒரு வசனம் கூட வாசிங்க, 15:2. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால், நீங்கள் அவரை விட்டுவிட்டால் அவர் உங்களை விட்டு விடுவார். அப்ப இந்த வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? நாம் கர்த்தரை தேடினால், அவருடைய சமூகத்தை தேடினால், நாம் அவரிடத்தில் திரும்பினால் அவர் நம்மிடத்தில் என்ன செய்வார்? திரும்புவார். அல்லேலூயா. அவர் நம்மிடத்தில் திரும்பி, ஆகையால் தான் இந்த ஓசியா தீர்க்க தரிசனத்திலே அடுத்த வசனத்திலே கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள் என்று ஓசியா அழைக்கிறதை பார்க்கிறோம். அதை பாருங்க, 6ஆம் அதிகாரம் 1 வாசிக்கிறோம். 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கையில் 14:2 வார்த்தைகள், கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று அறைகூவல் கொடுத்து இங்கே ஓசியா மூலமாய் கர்த்தர் திரும்ப திரும்ப அழைக்கிறதை பார்க்கிறோம். நாம் கர்த்தரிடத்தில் திரும்பும் போது, நம்முடைய குற்றங்களை உணர்ந்து அறிக்கை செய்து திரும்பும் போது ஆண்டவர் நம்மிடத்தில் திரும்புவார். நாம் கர்த்தரை விட்டு விலகும் போது ஆண்டவர் நமக்குள் வாசம் செய்ய முடியாது. ஆகையால் தான் 7 சபைகளுக்கும் பரிசுத்த ஆவியானவர் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரே வார்த்தை ரிப்பன்ட், மனம் திரும்பு. ஒவ்வொரு சபைக்கும் நீங்க 7 சபைகளின் நிலவரத்தை சொல்லி அப்ரிசியேஷன் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். சில குற்றச்சாட்டுகளை உணர்த்துகிறார். இறுதியாக அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆல்டர் கால், ரிப்பன்ட் ஃப்ரம் யுவர் ஃபெயிலியர், உங்களுடைய குறைகளிலிருந்து என்னிடத்தில் திரும்புங்கள் என்பதுதான் 7 சபைக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை. இந்த காலவேளையிலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற, நான் தவறே இல்லை, 100க்கு 100 தேறினவன் என்று நீங்கள் எண்ணக்கூடாது. என்னிடத்தில் ஒரு தவறுமே இல்லை. யாராவது என்னிடத்தில் தவறு இருந்தால் சுட்டி காண்பீங்கள் என்று உங்களால் சொல்ல முடியுமா? பிறருடைய குற்றத்தை சுட்டி காண்பிப்பதும், பிறருடைய குற்றத்தை கண்டுபிடித்து அவர்களுக்கு சொல்வதும் எளிது. ஆனால் நம்முடைய குற்றத்தை நாம் உணர்வது என்பது மிக மிக அவசியம். நம்முடைய ஒவ்வொரு குற்றங்களும் நம்மை தேவனை விட்டு பிரிக்கிறது. வேதம் உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு நடுவே என்னத்தை உண்டாக்குது?
பிரிவினை உண்டாக்குறது. தேவன் நடுவிலே ஒரு பிரிவினை உண்டாக்கி தேவனை விட்டு நம்மை தூரமாக்குகிறது. இன்றைக்கு அநேகரால் ஏன் ஜெபிக்கவே முடியவில்லை? அநேகர் சொல்வாங்க, என்னால் ஜெபிக்கவே முடியவில்லை. முந்தின நாட்கள் நல்லாக ஜெபம் பண்ணேன், இன்றைக்கு ஜெபிக்க முடியவில்லை என்று சொன்னால், ஸ்தோத்திரம், ஜெபம் என்பது கர்த்தரோடு உள்ள ஐக்கியத்தையும் உறவையும் காட்டுகிறது. அது செய்ய முடியவில்லை என்றால் நம்மிடத்தில் இருக்கிற சின்ன சின்ன தவறுகள், சிலவள்ள சின்ன சின்ன தவறு தான் அப்படியே ஒன்றொன்றா சேர்த்து அது நமக்கு ஒரு பெரிய தவறுதலாக இருக்கக்கூடும். ஆகையினால் உங்களை உய்த்து ஆராய்ந்து எந்தெந்த விஷயத்தில் நாம் விழுந்திருக்கிறோம், எந்தெந்த விஷயத்தில் தவறி இருக்கிறோம். எவை சபை பார்த்து சொன்னார், பெரிய பாவம் ஒன்றும் செய்யல, ஆதியில் கொண்ட அன்பை நீ விட்டு விட்டாய் என்று உன்னிடத்தில் என்ன இருக்கு? உன்னுடைய குறை என்ன? ஊழியம் செய்வதில் குறை, நல்ல ஊழியம் செய்கிறாய், ஆனாலும் ஆதியில் கொண்ட அன்பை விட்டு விட்டாய். அது அந்த சபையினுடைய குறை. ஒவ்வொரு சபையில் உள்ள குறைகளை ஆவியானவர் சுட்டி காண்பித்து அதிலிருந்து அவர்களை சீர்படுத்த விரும்புகிறதை பார்க்கிறோம். அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த வாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.